மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கே குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளப்பெருக்கின் காரணமாக மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமா சார்லதா. திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவிலிருந்து பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தச்சநல்லூர், மேலப்பாளையம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு, பீரவெட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் திடீரென இன்று காலையிலிருந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த மணிமுத்தாறு அருவியே மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் தற்போது குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. மேலும் வெள்ள ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் நேரடியாக சென்று அருவியை பார்ப்பதற்காக அனுமதி வனத்துறையினர் தெரிவித்த நிலையில் தற்போது அதுவும் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் குறிப்பாக அந்த பகுதியில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் அனுமதி இல்லை எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இதே போல தொடர்ந்து அந்த பகுதியில் கனமழை பெய்து வருகின்ற காரணமாகவும் தற்போது அந்த சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மழை குறைந்த பிறகு, படிப்படியாக குறைந்த பிறகு பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக மற்றும் சுற்றுலா பயணிகள் அந்த அருவியில் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.